அப்போ அதிமுக சீமான நாடி போக வேண்டிய அவசியம் இல்லல்ல. சீமான நாடி போக வேண்டியது இல்ல. பட் தேடி வந்தா அவங்க போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவங்க நிலைமையும் மோசமா தான் இருக்கு. ம். அதிமுகங்கிறது தமிழ்நாட்டுல ஒண்ணும் தூக்கடா கட்சி கிடையாது. 72ல மாயத்தேவர் ஜெயிச்சார்லருந்து ம். தொடர் வெற்றிகளை பெற்ற கட்சி. 72ல என்னைக்கு மாயத்தேவர் திண்டுக்கல்ல வெற்றி பெற்றாரோ, மக்களவை இடைத்தேர்தல்ல, அரங்கநாயகம் வெற்றி கோவை பகுதியில. ம். அடுத்து மக்களவைத் தேர்தல்ல இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்து வெற்றி. அடுத்து 77 சட்டமன்ற தேர்தல்ல சிபிஎம்லாம் கூட்டணி சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிபிஎம்மோட எம்ஜிஆர் கூட்டணி சேர்ந்து வெற்றி. முதலமைச்சர் ஆயிட்டாரு. 80ல முதலமைச்சர் 2வது தேர்தல்லையும். இடையில 79லயே ஆட்சி கவிழ்ந்துச்சு. திருப்பி மக்களவையில தோல்வி, ஆட்சி கவிழ்ந்துச்சு. திருப்பி வெற்றி 80ல 2வது முறையும். ம். 84ல உடம்பு சரியில்ல. இந்திரா காந்தி செத்துட்டாங்க. அந்த அலையிலேயே மிகப்பெரிய வெற்றி. சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு கேட்டு மிகப்பெரிய வெற்றி. ம். அதுக்கப்புறம் 87ல ஒரு உடம்பு சரியில்லாதப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல்ல மட்டும் மிகப்பெரிய தோல்விய அதிமுக சந்திச்சுச்சு எம்ஜிஆர் காலத்துல.